நாங்கள் திருப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். என்னோடு கூட சேர்ந்து உன்னத பாட்டின் புஸ்தகத்தை திருப்புவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை, கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? திரும்பி வா, திரும்பி வா, சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். இங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அந்த பெண்ணுடைய பேர் சூலமித்தி என்பது. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு வாலிப பெண் இந்த சூலமித்தி. சூலமித்தி அப்படின்னா பரிபூரணம் அப்படின்னு அர்த்தம். பரிபூரணம், த பெர்ஃபெக்ட், பரிபூரணமானவள். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே 4வது வசனத்தை நம்ம யாராவது ஒருவர் படிக்கலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவியாவிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த வசனத்திலே 2 ஊர் பெயர் போட்டிருக்கு. ஒன்று, பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கல்லவா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஊர் சூனேம். அதுக்கடுத்து கீழே கில்போவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடத்தினுடைய பெயர்கள். இந்த ஊரில் சொல்லப்பட்டிருக்கிற, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சூனேம் என்பதுதான் இந்த சூலமித்தியினுடைய ஊர் என்று எல்லா வேத பண்டிதர்களும் கருதுகிறார்கள். உன்னத பாட்டு புஸ்தகம் வேதாகம வரிசையிலே 22வது புஸ்தகம். ஆதியாகமத்திலிருந்து வரிசையாக இருக்கலவா, அதில் 22வது புஸ்தகம் இது. இதில் 8 அதிகாரமும் 117 வசனமும் இருக்குது. இந்த புஸ்தகத்திலே இருக்கிறது. இதில் படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் 3 நபர்கள் மாறி மாறி பாடுகிறதாக அல்லது பேசுகிறதாக இந்த 117 வசனமும் அப்படி தான் இருக்கும். ஒன்று மணவாளன், இன்னொன்று மணவாட்டி, இன்னொன்று மணவாட்டியினுடைய தோழிகள் என்று இவங்க மாறி மாறி, இந்த 3 பேரும் மாறி மாறி பாடுகிற 28 பாடல்கள் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருக்குது. நாம் வச்சிருக்கிற இந்த பைபிளில் அது பிரிக்கப்படாமல் ஒரே மாதிரியே இருக்குது. ஆர்சி ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில், அந்த வேதத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் தனித்தனியாக பாடுகிறது பிரித்து பிரித்து எழுதி வச்சுருக்காங்க. மணவாட்டியினுடைய பாடல், மணவாளனுடைய பாடல், மணவாட்டியின் தோழிகளுடைய பாடல் என்று அவங்க பிரித்து பிரித்து அதில் எழுதி வச்சுருக்காங்க. நாம் வச்சுருக்கிற இந்த வேதாகமத்திலே எல்லாம் ஒட்டுமொத்தமாக அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம அந்த புஸ்தகத்தில் போய் எண்ணி பார்த்தோம்னா அதில் 28 பாடல்கள் மாறி மாறி பாடுகிற பாடல்கள் இருக்கிறது. இந்த புஸ்தகம் உன்னத பாட்டு புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாலமோனின் உன்னத பாட்டு, சாலமோன் எழுதின புஸ்தகம் இது. இதில் சாலமோனுடைய பேர் இந்த முழு புஸ்தகத்திலையும் 7 தடவை வர்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது தவிர, இந்த புஸ்தகத்தை தவிர சாலமோன் நீதிமொழிகளையும் பிரசங்கியையும் 72ஆம் சங்கீதம் 127ஆம் சங்கீதம் போன்ற சங்கீதங்களையும் அவர் பாடியிருக்கிறார் என்று நாம் எல்லாருக்கும் முன்னமே நான் சொல்லியிருக்கிறேன். உன்னத பாட்டின் சொல்லப்பட்டிருக்கிற சூலமித்தி என்பவள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலை போன்றவள். இந்த சூலமித்தி என்கிற பெண்ணை குறித்து இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கல்லவா? இவள் யார் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற மணவாட்டி சபைக்கு
நிழலை போன்றவள் இவள். உன்னத பாட்டிலே இவள் மணவாட்டியாக அறியப்படுகிறாள். புதிய ஏற்பாட்டு சபையும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி வருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை குறித்து லூக்கா 2 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்திலே பார்த்தோம் அல்லவா? தேவதூதன் அவர்களை நோக்கி, அந்த மந்தையிலே காத்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தை இயேசுவின் முதல் வருகையை குறித்த வார்த்தை. அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் அவருடைய வருகையினுடைய முதல் வருகையினுடைய செய்தி. கிறிஸ்து என்கிற இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். முதல் வருகையிலே அவர் இரட்சகராக வந்தார். இப்போது இரண்டாவதாக அவர் வரப்போகிறார். நாம் எல்லாரும் அதற்காக காத்திருக்கிறோம். இரண்டாவது வருகையிலே அவர் இரட்சகராக இல்லை, மணவாளனாக அவர் வரப்போகிறார். மத்தேயு 25 அதிகாரம் 6 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கல்லவா? மத்தேயு 25:6 நம்ம படிக்கிறோம் அல்லவா? இதோ மணவாளன் வருகிறார். வர இருக்கும் மணவாளன் இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் இருக்கும்படி உன்னத பாட்டு மணவாட்டியை ஒப்பிட்டு சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வர இருக்கிற மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் இருக்கும்படி உன்னத பாட்டு மணவாட்டியை ஒப்பிட்டு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த மணவாட்டியை நாம் சுட்டி காண்பிக்கும் போது நீங்களும் நானும் இந்த மணவாட்டியை போல, இந்த உன்னத பாட்டு மணவாட்டியை போல நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் அவருக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் இருந்தால் அதுவே அவருடைய வருகையிலே நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அவர் வருகையிலே அவர் விரும்புகிற ஒரு மணவாட்டியா நம்ம இருக்கணும். அவர் வரும்போது அவர் விரும்புகிற ஒரு மணவாட்டியாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் தம்மோடு கூட நம்மை சேர்த்து கொள்ளுவார். அவருடைய வருகையிலே அவரோடு செல்ல நீ விரும்பினால் உன்னத பாட்டு மணவாட்டியை நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த மணவாட்டியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று நம்ம பார்க்கணும். உன்னத பாட்டு மணவாட்டியாகிய சூலமித்தியாலை ஆத்தும நேசர் அழகான பெயர்கள் சொல்லி அழைப்பார். அப்படி அழைக்கத்தக்க அளவுக்கு அந்த மணவாட்டியினுடைய தன்மைகள் இருந்ததாக இந்த 117 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். உன்னத பாட்டு புத்தகத்தில் 8 அதிகாரமும் 117 வசனமும் இருக்குன்னு சொன்னேன். இந்த 117 வசனத்தை நம்ம படித்து ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா மணவாட்டியினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த தன்மையை நாம் அறிந்து கொண்டால் அந்த மணவாட்டியை எப்படியெல்லாம் அவர் அழைத்தார் என்று நம்ம பார்த்தோம்னா அற்புதமான பெயர் சொல்லி அந்த மணவாட்டியை ஆண்டவர் அழைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படி அழைக்கத்தக்கதாக அவர் வரும்போது நம்மை அவர் அப்படி அழைக்கத்தக்கதாக நம்முடைய செயல்பாடுகள் இந்த உன்னத பாட்டு மணவாட்டி போல இருக்க வேண்டியது அவசியமானது. அல்லேலூயா. இந்த உன்னத பாட்டு மணவாட்டியை போல நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் நமக்கான மணவாளனாய் வரப்போகிறவர் உங்களை என்னை பார்த்து அப்படி அழைப்பார். நிச்சயமாக அப்படி அவர் அழைப்பார். உன்னத பாட்டு மணவாட்டிய பல பெயர்களிலே அவர் அழைத்ததாக நாம் பைபிளில் பார்க்கலாம். மணவாட்டிக்கு பல பெயர் சொல்லி அவர் அழைப்பார். அப்படி அழைக்கத்தக்க விதத்திலே அந்த மணவாட்டியினுடைய தன்மை இருந்தது. அந்த தன்மை இல்லாதபடி நிச்சயமாக அவர் அழைச்சிருக்க மாட்டார். அந்த தன்மை இருந்ததுனால தான் அவர் அப்படி அழைத்தார். இப்பொழுது என்னோடு கூட 1 அதிகாரம் 9வது வசனம் 15வது வசனம் இந்த 2 வசனத்தை கவனியுங்கள். 1 அதிகாரம் 9ஆம் வசனம் 15வது வசனம் உன்னத பாட்டு புத்தகத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். 15வது வசனம் 15வது வசனம் என் பிரியமே, நீ ரூபவதி, உன் கண்கள்
புறா கண்கள் போன்றவைகள். என் பிரியமே என்று மணவாட்டியை கூப்பிடத்தக்க விதத்தில் மணவாட்டி எல்லா காரியத்திலையும் அவருக்கு பிரியமாய் அவள் வாழ்ந்திருக்கிறாள். பிரியமாய் அவள் சிறந்தவளாய் அவள் இருந்திருக்கிறாள். அவர் இப்படி உன்னை அழைக்க வேண்டுமானால் மணவாட்டியிடமிருந்து அந்த தன்மை நம்மிடத்தில் எல்லாத்தையும் இருக்கணும். அவர் என்னை அழைக்கத்தக்க அந்த தன்மை என்கிட்ட இருக்கான்னு தினந்தோறும் மணவாட்டி தன்னை பரிசோதித்து பார்க்கணும். அப்படி இருந்தால்தான் அவர் அப்படி அழைக்க முடியும். நாம் எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி இந்த வார்த்தையை 9 முறை மணவாளன் மணவாட்டியை பார்த்து 9 முறை கூப்பிடுவார். முதல் அதிகாரத்திலேயே 2 வசனத்தை நம்ம பார்த்தோம். 9ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தில் 3 முறை அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துவார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10ஆம் வசனம். 2, 7, 10 இந்த 3 இடத்துல 2ஆம் அதிகாரத்தில் மணவாட்டியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவார், என் பிரியமே அப்படின்னு சொல்லுவார். இப்போ 4ஆம் அதிகாரம் வர்றோம். அதில் 7ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா அந்த இடத்துல சொல்லுவார், என் பிரியமே அப்படின்வார். அடுத்த அதிகாரத்துக்கு வர்றோம், 5ஆம் அதிகாரம் வர்றோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என் பிரியமே அப்படின்னு சொல்லுவார். இப்பொழுது 6ஆம் அதிகாரத்துக்கு வர்றோம், 4வது வசனத்தை பார்க்குறோம். அங்கேயும் சொல்லுவார், என் பிரியமே என்று கூப்பிடுவார். இப்பொழுது 7ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பிரியமே அப்படின்னு கூப்பிடுவார். மொத்தத்தில் இந்த மணவாட்டியை பார்த்து அவர் எத்தனை தரம் அதில் சொல்கிறாரு, என் பிரியமேன்னு 9 தரம் அவர் சொல்லுவார். இந்த 117 வசனத்தையும் நான் படித்து பார்த்துட்டேன். இந்த 117 வசனத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கும்போது இந்த வார்த்தையை மணவாட்டி இப்படி சொல்கிறார் அப்படின்னா இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லலாம், இருக்கிற வசனம் மொத்தம் எத்தனை வசனம், 117 வசனம் எத்தனை தரம் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 10 வார்த்தைக்கு ஒரு தாரம். எப்படி கூப்பிடுறாரு? இப்படி தான் கூப்பிடுறாரு. 10 வசனத்துக்கு ஒரு தரம் என் பெரியமே என் பெரியமே என்று கூப்பிடத்தக்க இவளுடைய ஜீவியம் அப்படிப்பட்டதாக என்ன செய்தது இருந்தது. அதை நம்ம பின்னாடி விளக்குவோம். 2வதாக 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் அதில் இப்படி கூப்பிடுவார், என் ரூபவதியே, ஸ்திரீகளில் நீ ஒரு ஆள் தான் ரூபவதி என்று ஆண்டவர் அழைப்பதை இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். 3வதாக 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 2:14 என் புறாவே என்று அவர் அழைப்பதை பார்க்கிறோம். 4வதாக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார், என் உத்தமியே என்று அவர் சொல்லுவார். 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் என் சகோதரியே என்று கூப்பிடுவார். 6வதாக 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் என்னுடைய மணவாட்டியே என்று அவர் கூப்பிடுவார். 7வதாக 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் என் ராஜ குமாரத்தியே. இந்த 7 பெயர்களை மணவாட்டிக்கு சூட்டி அவர் கூப்பிட்டது ஏன் என்றால் இந்த 7 விதமான ஆவிக்குரிய தன்மைகள் அந்த மணவாட்டி இடத்திலே இருந்தது. அந்த மணவாட்டி இடத்திலே இருந்தது. இவர் இப்படி நம்மையும் அழைக்க வேண்டுமானால் இந்த மணவாட்டியில் இருந்த தன்மைகள் ஒன்னொன்னு நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். எனவே ஜெப சிந்தையோடு இந்த பிரசங்கத்தை இங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களிடத்தில் சொல்லும்போது இந்த தன்மை எனக்கு வேண்டும் என்ற ஜெபத்தோடு இந்த இடத்துல நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கணும். இந்த தன்மை உங்களிடத்தில் இருந்தால் மணவாளனால் அவருடைய வருகையிலே நிச்சயமாய் நீங்கள் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். அவரோடு கூட போகும் பாக்கியமும் ஸ்லாக்கியமும் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இப்பொழுது முதலாவதாக உள்ளதை வருவோம். என் பிரியமே என்று சொன்னால் ஒன்று அறிகிறோம், இந்த மணவாட்டி அவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்வாள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்.
அவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பல இடங்கள்ல போய் ஊழியத்தை செய்தார். இந்த சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றை அவர் அடிக்கடி வலியுறுத்துவார். என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. அவருடைய சுவிசேஷங்கள், அவருடைய நிருபங்கள்ல நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லும்போது இப்படி எழுதுவாரு, என் சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சோதித்து பாருங்கள். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அதை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 5:10 நம்ம வாசிக்கிறோம், அவருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு நிருபத்திலே நீங்க இந்த வசனத்தை நீங்க படிக்கலாம். தேவனுடைய தாசனாகிய ஊழியக்காரராகிய அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு வார்த்தையை எல்லா சபைக்கும் சொல்லுவாரு. அந்த வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் இது தேவனுக்கு பிரியமா என்று நீங்கள் கேள்வி கேட்டதுண்டா? நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் இது ஆண்டவருக்கு பிரியமா என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் மட்டுமே அந்த மணவாட்டியை கூப்பிட்ட ஆண்டவர் உங்களையும் அந்த வார்த்தையை சொல்லி நிச்சயமாய் அழைப்பார். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது எல்லாரும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 10ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேலருடைய பிரயாணத்தில் அவர்கள் வந்த காரியங்களை குறித்து வரிசையாக அவர் எழுதுவார். இப்படி அந்த பிரயாணத்தை ஒப்பிட்டு, சகோதரரே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். 1வது வசனம் இப்படி ஆரம்பிக்கும், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 5வது வசனம் வரும்போது என்ன சொல்றார் பாருங்க, அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை அப்படின்னு ஒன்று சொல்றாரு. இவங்கெல்லாம் யார்? இவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டவங்க, செங்கடலெல்லாம் தாண்டினவங்க, மேகத்துக்கு கீழே இருந்தவங்க, சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க, ஆலயத்தில் இருந்தவங்க, எல்லா காரியமும் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணுமேன்றதை அவங்க பெருசுபடுத்தலை. ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணுமே என்று அவங்க அதை பெருசாக எண்ணிக்கொள்ளலை. அப்படி என்றால் ஒன்றை நாம் அறிந்து கொள்கிறோம், அப்படிலாம் வந்தாலும் அதில் போட்டிருக்கு யார் அவங்க. 5வது வசனத்தில் பார்க்கும், அதிகமான பேர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கொஞ்சம் பேர் பிரியமாக இருந்தாங்க, அதிகமான பேர் பிரியமாக இல்லை. இது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாரும் ஒன்றா தான் புறப்பட்டாங்க, எல்லாரும் செங்கடலை தாண்டினாங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க, எல்லாரும் மேகத்தினால் பரிசுத்தாவியை நிரப்பப்பட்டவங்கள தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அனுதின நடக்கையில் ரொம்ப பேர் அவருக்கு பிரியமாக வாழ்கிறத பெருசுபடுத்தவே இல்லை. நடந்தது என்ன? 5ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியில் பார்க்கிறோம், ஆதலால் அவர்கள் வனாந்தரத்திலேயே. இதை வாசிக்கும்போது நாம் எல்லாருக்கும் ரொம்ப எச்சரிப்பான செய்தியாக இதை நம்ம பார்க்குறோம். அவருக்கு பிரியமாக இல்லாத அநேகர் என்ன செஞ்சாங்களாம்? அழிக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள அவர் பாதுகாக்கலை, ஆண்டவர் அவர்களை காத்து கொள்ளலை. இதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை நடந்ததை கொரிந்தியருக்கு எழுதி, கொரிந்தியரே, நீங்கள் எதை செய்கிறீங்களோ இல்லையோ அவருக்கு பிரியமானதை செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் காக்கப்படுவீங்க என்ற எச்சரிப்பின் செய்தியை
இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார். ஆதாமிலிருந்து 10வது தலைமுறையிலே பிறந்தவன் நோவா. நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தது நாம படிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்தில். இப்போ இந்த 10 தலைமுறை தாண்டி மனுக்குலம் எப்படி இருந்தது என்பதை நம்ம 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதுக்காக என்ன பண்ணாராம்? ஏண்டா அந்த மனுஷனை படைச்சோம்னு நினைச்சாராம். அந்த அளவுக்கு அவ ரொம்ப மோசமானவனா போயிட்டானாம். அதுக்கு அடுத்து 10 தலைமுறை ஆதாம்ல இருந்து சேம், ஆதாமுடைய மகன். அந்த மகன்ல இருந்து 10 தலைமுறைக்கு பின்னாடி வாழ்ந்தவன் ஆபிரகாம். ஆபிரகாமோடு கூட வாழ்ந்தவன் லோத்து. இப்போ லோத்து காலத்தில் தேவனுடைய பார்வை எப்படி இருந்துச்சு மனுஷனை பார்க்கும்போது? இப்போ 18ஆம் அதிகாரத்துக்கு வரணும். ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு வரணும். 20வது வசனம் பாருங்க. இது எந்த காலத்தில் நடந்தது? ஆபிரகாம் காலத்தில். ஆபிரகாமோடு கூட வந்தவன் தானே லோத்து. ஆபிரகாம், லோத்து இவங்கெல்லாம். இப்போ அதுக்கடுத்து இப்போ ஒரு 10 தலைமுறை வந்துருச்சு. நோவாவுக்கு பின்னாடி இப்போ ஒரு 10 தலைமுறை வந்துருச்சு. ஏறத்தாழ ஆதாம்ல இருந்து நோவா இருந்தான்ல, நோவா, அதற்கு பின்னாடி 10 தலைமுறை ஆபிரகாம் வந்துட்டான்ல, 2000 வருஷம் ஆயிருச்சு. ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் 2000 வருஷம் ஆயிருச்சு. இப்போ இந்த 2000 வருஷத்துல ஆண்டவர் மனுஷனை பார்த்தாராம். நோவா காலத்தில் பார்க்கும்போதும் ஏண்டா படைச்சம்ன்றாரு. அதுக்கு அடுத்து பாவம் குறையல, தேவனுடைய பார்வையில் பாவம் அதிகமாக என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு. அதுக்கு அடுத்து 2000 வருஷம் ஆகுது. இயேசு இப்போ பிறக்கிறார். இயேசு பிறக்கிறார். ஆபிரகாம்ல இருந்து 2000 வருஷம் கழிச்சு இயேசு பிறக்கிறார். குறிப்பாக இப்படி சொல்லலாம், இயேசுவின் காலத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் ஆபிரகாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் ஆபிரகாம்ல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் ஆதாம். இயேசு பிறக்கிறதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் ஆதாம். இப்ப இயேசுவின் காலம் வந்துருச்சு. இயேசுவின் காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பாவம் குறைஞ்சிருக்கும் நினைச்சீங்களா, கூடியிருக்கும் நினைச்சீங்களா? கண்டிப்பா கூடியிருக்கும். கொஞ்சம் பெரியவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதெல்லாம் இவ்வளோ கொடுமையெல்லாம் நடக்கலையா, அப்படி நடக்குது இப்போ அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஒரு 75 வயசு 80 வயசு 100 வயசு இந்த வருஷத்துக்குள்ளாவே பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? பெருகிக்கிட்டே தான் போகுது. இப்போ இயேசு வந்த காலத்தில் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக தான் நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் தான் அவர் பிறந்தார், இயேசு பிறந்தார். நம்மை போலவே அவரும் வாழ்ந்தார், நாசரேத்தூரில் வாழ்ந்தார். இப்போ 30 வயது ஆச்சு. யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்தானம் பெறுறதுக்காக இப்போ வர்றார். ஞானஸ்தானம் பெறுறதுக்காக வர்றார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. இப்போ அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். நடந்தது என்ன? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். எந்த காலத்தில்? பாவம் நிறைஞ்ச காலத்தில் தான் இயேசுவுமே வந்தார். அப்படி அவர் 30 வயசுல அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருது. அந்த சத்தம் எப்படி வருது பாருங்க. இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இயேசு ஞானஸ்தானம் பெற்றது 4 சுவிசேஷத்திலையுமே போட்டிருக்கு. 4 சுவிசேஷத்திலையும் வருது. மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு ஞானஸ்தானம் பெற்ற போது அங்கே நடந்ததையும் அங்கே பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
22வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது நடந்தது என்ன, அது அங்கே போட்டிருக்கும். யோவான் 3ஆம் அதிகாரம் அதுலேயுமே இயேசு ஞானஸ்நானம் பெற்ற காரியங்கள் அங்கே போட்டிருக்கும். இந்த 4 இடத்துலையுமே ஒரு சத்தம் கேட்டதாக போட்டிருக்கு, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இயேசுவும் வாழ்ந்தார். ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானதை மட்டும் அவர் செஞ்சார். எனவே தான் உன்னதத்திலிருந்து அந்த சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே தினந்தோறும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கணும், ரொம்ப மைனூட்டாக பார்க்கணும். இது என் மணவாளனுக்கு பிரியமா, இது என் ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சிலர் தேவனுக்கு பிரியமானதை செய்வாங்க, சிலர் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. யார் செய்வாங்க தேவனுக்கு பிரியமானதை, யார் தேவனுக்கு பிரியம் இல்லாத செய்ய மாட்டாங்க, பிரியமானதை செய்ய மாட்டாங்க? ரோமர் 8:8 பதில் இருக்கிறதுக்கு. ரோமர் 8:8 யார் தேவனுக்கு பிரியமானதை செய்வாங்க, யாரு தேவனுக்கு பிரியமானதை செய்ய மாட்டாங்க. அங்க போட்டிருக்கு, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு அதுல அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அதுல அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க? மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தனக்கே பிரியமாய் வாழ்வாங்க. எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்வேன், என்னை யார் கேட்கறது அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் ஆவிக்குரியவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நான் எதை செஞ்சாலும் என் ஆண்டவருக்கு பிரியமான்னு பார்த்து என்ன செய்யணும். அவருக்கு பிரியமில்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆவிக்குரியவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. நீ ஆவிக்குரிய தேவ பிள்ளையா இருந்தா நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமா என்று யோசிச்சு பார்க்கணும். தேவனுக்கு பிரியமா என்று சிந்தனை பண்ணணும். தேவனுக்கு பிரியமானால் அந்த காரியத்தை செய்யணும். தேவனுக்கு பிரியமானால் அதை செய்ய வேண்டுமானால் நீ ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தா தான் தேவனுக்கு பிரியமானதை நீ செய்வாய். கொலோசை நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கொலோசை நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பிள்ளைகளை குறித்து வசனம் அங்கே போட்டிருக்கு. பிள்ளைகளை குறித்ததான வசனம் அங்கே போட்டிருக்கு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்பது தேவனுக்கு பிரியமானது. அதை நாம செய்யணும். பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னா உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது தான். உங்கள் பெற்றோர் சொல்லுவதை நீங்க கீழ்ப்படிஞ்சு நடப்பது தான் தேவனுக்கும் அது பிரியமானது. 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் 143:10 தாவீது இப்படி சொல்லுவதை பார்க்கலாம். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று தினந்தோறும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனை குறித்து இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். அவருக்கு எது பிரியமானதோ அதை நாம் செய்தால் ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய மகிமையை நமக்கு நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். நம்மை எல்லா சத்துருக்களின் பிடியிலிருந்தும் நம்மை அற்புதமாய் அவர் காப்பார். 69ஆம் சங்கீதம் வசனம் 30, 31 ஆகிய வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து சோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். 31ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கொம்பும் விரிகுளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு எது பிரியமானது? சொல்லுங்க தம்பி. ஏன் தெரியுமா உங்களை முன்னாடி வர சொல்றேன்? கர்த்தருக்கு பிரியமானது அது. அதை செய்யாம விட்டீங்கன்னா ஆண்டவருக்கு சித்தம்லாம் போயிடும். அதை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுவார், உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எனவே தான்
பவுல் அங்க தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு எது பிரியமோ அதை நீங்க செய்யுங்க. அது என்னவா? பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துறோம்ல நம்ம, அது அவருடைய பார்வையிலே ரொம்ப அவருக்கு பிரியமா இருக்கு. எதை விட பிரியமா இருக்கா? அந்த காலத்தில் காளையை பழி செலுத்துவது. 3 விதமான பழிப்பொருள் இருக்கு. ஒன்று புறா, இன்னொன்று கடா. புறா, கடா, காளை, இப்படி 3 விதங்கள்ல இருக்கிறது. ஆனால் இதில் பெஸ்டானது எது அப்படின்னா காளையை பழி செலுத்துவது. இப்போ இந்த சங்கீதத்தில் எப்படி போட்டிருக்கு? எது அதை விட மேலானதா? கர்த்தரை துதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்பது ஒரு பெரிய காளையை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்துகிற பலியை விட அதுவே கர்த்தருக்கு பிரியமானதுன்னு போட்டிருக்கு. இதை தவற விடாதீங்க. அவருடைய பிரியமானதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து நிச்சயமாகவே அவர் கூப்பிடுவார், என் பிரியமே அப்படின்னு கூப்பிடுவார். 2வது குறிப்பு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படித்தோம், என் ரூபவதியே. நம்முடைய சுபாவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ரூபத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய ரூபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் இப்படி சொல்றாரு, ரூபவதி பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் உள்ள காரியங்களை, நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், நம்முடைய யோசனைகள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. நாம் எல்லாருக்குமே தெரியும், ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் வயசானவராய் தாவீதினுடைய வீட்டுக்கு தேவனால் அனுப்பப்படுறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். ஆண்டவர் இப்படி சொல்லி அனுப்புவார், நீ எழுந்து ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அவர்களில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புவார். ஏற்கனவே சாமுவேல் தீர்க்கதரிசி இப்போ வயசானவர் ஆயிட்டாரு. இப்போ சாமுவேலுடைய வீட்டுக்கு வர்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே வந்த உடனே ஈசாய் தன்னுடைய எல்லா குமாரரையும் உட்கார வச்சிருக்காரு, வரிசைப்படி உட்கார வச்சிருக்கிறார். தாவீதோடு கூட பிறந்தவங்க தாவீதையும் சேர்த்து 8 பேர் வரிசைப்படி உட்கார வச்சிருக்காரு. எலியாப் மூத்தவன், சம்மா 2வது உள்ளவன், அமினதாப் 3வது உள்ளவன், இப்படி வரிசையாக உட்கார வச்சிருக்காரு. இந்த எலியாப், சம்மா, இந்த அமினதாப் இவங்கெல்லாம் வரிசையாக உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதில் மூத்தவன் இராணுவத்தில் இருக்கான், சவுளுடைய போர் சேவகனாக இருக்கான். இப்போ அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய கண்ணில் பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்த உடனே இவன் தான் ராஜாவுக்கு பொருத்தமான ஆளாக இருக்கான் அப்படின்னு இவராக நினச்சிக்கிட்டு தைலக்கும் 7ஆம் வசனமா 7வது வசனம், நீ இவன் முகத்தையும் இவன் சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கறது இல்லை. இதில் தான் நான் சொன்னது இருக்கு, மனுஷன் எதை பார்ப்பானா? முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இப்போ ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை சொல்றாரு, அப்பா நீ முகத்தை பார்த்து இவனை ராஜாவாகலாம் நீ நினைக்கிற, ஆனால் அவன் இருதயம் சரியில்லைப்பா. இவனை பார்த்து ஆண்டவர் என் ரூபவதியேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லுகிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு. அவர் பார்த்து நம்மளை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நீ தான் எனக்கு ரொம்ப பிரியமான ஆள், நீ என் ரூபவதி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உண்மையாகவே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் தேவனுக்கு பிரியமாய் நாம் வைத்துக்கொள்வோம்லவா, அதை விட பாக்கியமானது வேற ஒன்றுமே கிடையாது. 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. இந்த பரிசுத்த அலங்காரம் என்பது என்ன? நாம போட்டிருக்கிற வெள்ளை ட்ரெஸ்ஸா? நம்ம போட்டிருக்கிற வெள்ளை ட்ரெஸ்ஸா? அது அல்ல. அது உள்ளான பரிசுத்தத்துக்கு அடையாளமானது. அதுக்கான விளக்கம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அப்படின்னா எது பரிசுத்தம்? பரிசுத்தம் என்பது என்ன?
உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தம்தான் உமக்கு அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். அந்த அலங்காரம் என்பது எதுல இருக்குன்னு போட்டிருக்காரு? பரிசுத்தத்தில் இருக்கு, சுத்தத்தில் இருக்கு, உண்மையில் இருக்கு, நீதியான வாழ்க்கையில் இருக்கு. இப்படி இருக்கிறவர்களை மட்டும்தான் ஆண்டவர் இப்படி அழைக்க முடியும். என் ரூபவதியே அப்படின்னு அழைக்க முடியும். எனவே இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நாம் அனைவரும் அவருக்கு மனவாட்டியாய் போக வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தின் ரூபத்தை நாம் சீர்தூக்கி பார்க்கணும். என் இருதயம் அவருக்கு பிரியமானதா இருக்கா? என்னுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமானதா இருக்கா? என்னுடைய சிந்தனைகள் அவருக்கு பிரியமானதா இருக்கா? அவர் விரும்புகிறபடி என் ஜீவியம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாவே அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் இப்படி நிச்சயமா அழைப்பார். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு ரூபவதியை போன்றவள் அப்படின்னு அழைப்பார். நிச்சயமா அப்படி அழைப்பார். நம்ம எல்லாரும் எஸ்தர் புஸ்தகத்திலே முக்கியமான ஒரு 3 பேரை குறித்து நம்ம படிக்கிறோம். ஒன்று ராஜா, அவன் அகாஸ்வேரு ராஜா. நாம் எல்லாருக்கும் தெரியும் அகாஸ்வேரு ராஜா. இந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய முதல் மனைவி பேர் என்ன சொல்லுங்க எல்லாரும்? வஸ்தி. இந்த அகாஸ்வேரு ராஜா இருக்கான்ல, அகாஸ்வேரு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா தாழ்மையான, எளிமையான அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பாரசீக பெயர். பாரசீக பெயர் அகாஸ்வேர் என்பது. இவனுடைய முதல் மனைவி ராஜாத்தியா இருந்தவள் வஸ்தி. இந்த வஸ்தி கீழ்ப்படியாமையினாலே தள்ளப்பட்டு போன இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பனையானவள். அகாஸ்வேரு மணவாளனுக்கு ஒப்பனையானவன். எஸ்தர் பிற்காலத்திலே அவரால் வஸ்திக்கு பதிலாக சேர்த்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் புதிய ஏற்பாட்டு மணவாட்டிக்கு ஒப்பனையானவள் எஸ்தர். எஸ்தரை அவன் சேர்த்து கொண்டதுக்கு காரணம் என்ன? பொதுவாக பாருங்கள், இந்த அகாஸ்வேருக்கு மணவாட்டியா இருக்கும்படி எப்படிப்பட்ட பொண்ணை தேடினாங்கன்னு 2:2 போட்டிருக்கு. 2:2 எப்படிப்பட்ட பொண்ணு அவங்க தேடினாங்களாம்? உலகம் முழுவதும் ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். யாரு எப்படி பெண்களை தேடணுமா? ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்களை தேடணும். இப்படி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும்போது ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சாங்க. அது 2:7 போட்டிருக்கு. அந்த பெண்ணு எஸ்தர். அவள் எப்படிப்பட்டவளா இருந்தால்? எஸ்தர் ரூபவதியும் சௌந்தரியமும் உடையவளுமாய் இருந்தாள். அதனால தான் எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்டான். அது இல்லைன்னா நிச்சயமா அவளை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. நீங்களும் நானும் தேவனாலே மணவாட்டியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமானால் இந்த உள்ளத்திலே தேவனுக்கு பிரியமான காரியம் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் உன்னத பாட்டு மணவாளன் அந்த மணவாட்டியை பார்த்து இப்படி சொல்லுவார் பாருங்க. 4:7 பாருங்க, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அந்த இடத்துல மணவாட்டியை பார்த்து அந்த மணவாளன் சொல்றது இப்படி சொல்லப்பட்டிருக்கும். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ரூபவதினா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல போட்டிருக்கு பழுது இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். நாம் அப்படி இருந்தால் நிச்சயமாய் மணவாளன் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை அவருக்கு சொல்லக்கூடும். அவளுடைய தோற்றம் அல்லது அழகு, இதை குறித்து 6:10 போட்டிருக்கல்லவா? 6:10 சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் என்று இந்த மணவாட்டியை பார்த்து பிரமித்து மணவாளன் பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வசனத்தை குறித்ததான விளக்கத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னு 6:10 சொல்லப்பட்ட கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியும் உள்ளவளாய்
அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் என்று வியந்து பார்க்கத்தக்கவளாய், ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கவளாய் இவளுடைய ரூபம் மாறி இருந்ததை நாம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை பார்க்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னில் மாற்றம் இருக்கணும். உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசுற அளவுக்கு உன் ஜீவியத்தில் மாற்றம் இருக்கணும். அதுதான் மணவாட்டிக்குரிய மாற்றம். அதை நாம வாஞ்சிக்கணும், விரும்பணும். இந்த ரூபம் என்னில் காணப்படணும் ஆண்டவரே. மணவாட்டியாகிய நான் மணவாளனாகிய உம்மை சந்திப்பதற்கு என்னுடைய உள்ளான மனுஷனிலே இந்த மாற்றம் கண்டிப்பாக என்னில் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதை வாஞ்சிக்கணும், விரும்பணும். மூன்றாவதாக, என் புறாவே, என் புறாவே, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2:14 மணவாட்டியை பார்த்து இப்படி சொல்றார், என் புறாவே. நீங்கெல்லாம் சொல்லுங்க, புறா தெய்வீகத்துக்கு அடையாளமானது. புறா எதுக்கு அடையாளமானது? தெய்வீகத்துக்கு அடையாளமானது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனையோ விதமான பறவைகள் இருக்கு. நம்ம நாட்டில் இல்லாத பல பறவைகள் வெளிநாடுகளில் இருக்கு. அங்கே இல்லாத பறவைகள் இன்னொரு நாட்டில் இருக்கும். அதே போல தான் மிருகங்களும் பறவைகளும் மாறி மாறி பல இடங்களில் பல தேசங்களில் வித்தியாசமாய் வாழ்கிறது. ஆனால் ஒன்று, ஆண்டவருக்கு பழி செலுத்துதல் வரும்போது இந்த ஒரு பறவை மட்டும்தான் தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பைபிளில் போட்டிருக்கு. பலி செலுத்துவதில் புறாவை தவிர எந்த பறவையும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த பறவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த காலத்தில் நம்ம வீட்டில எல்லாம் கோழி இருந்தாலும் கோழி பலி செலுத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லது வேறு பறவைகள் ஏதாவது ஏற்றுக்கொள்ளப்படுமா? எதுவும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. பலி செலுத்த வேண்டுமானால் நீ இதைத்தான் செலுத்தணும்னு லேவியராகமம் 1:14 பலிகளை குறித்ததான புஸ்தகத்தில் ஒரே குறிப்பிட்ட அந்த ஒரே ஒரு பறவை புறா. அந்த ஒரே ஒரு பறவை புறா. லேவியராகமம் 1:14 போட்டிருக்கு, அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகவல்படியானால் காட்டு புறாக்களிலாவது இதை மட்டும்தான் செலுத்தணும்னு ஆண்டவரே கட்டளையிட்டு இருக்கார். இது தவிர என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு எந்த பறவையும் என்ன செய்யக்கூடாது. இதுல இருந்து ஒன்று என்ன தெரியுது? அதுதான் அவருக்கு ஏற்றது, தெய்வீகமானது. தெய்வீகமானது. இயேசு கூட ஞானஸ்தானம் எடுக்கிறார் பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்தானம் எடுத்து யோர்தானிலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவியானவர் எப்படி வந்தார்னு போட்டிருக்கு. அப்படித்தானே அங்க போட்டிருக்கு. இதுல இருந்து புறாவுக்கும் தெய்வீகத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த தெய்வீக தன்மை நாம் எல்லாருக்கும் காணப்பட வேண்டியது அவசியமானது. காணப்பட வேண்டியது அவசியமானது. 68ஆம் அதிகாரம் 68 சங்கீதம் 68 சங்கீதத்தில் 68:13 நம்மையும் புறாவையும் ஒப்பிட்டு வசனம் அங்க போட்டிருக்கு. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் நீங்கள் இருப்பீர்கள். நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் ஒரு புறாவாய் இருப்பதுதான். நாம் அப்படி இருந்தால் நிச்சயமா ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவாரு, நீ எப்படி இருக்கிற? என் புறாவை போல நீ இருக்கிறாய். புறா என்பது தெய்வீகத்துக்கு ஒப்பனையானது. அந்த தன்மை நாம் எல்லாருக்கும் வரணும். அது சாதாரணமாக வந்துடாது. ரொம்ப வாஞ்சிக்கணும், ரொம்ப விரும்பணும், ரொம்ப விரும்பி தொடரணும். என் சுபாவம் எல்லாம் அப்படி மாறணும் அப்படின்னு நாம் ரொம்ப வாஞ்சித்தால்தான் அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தில் போட்டிருக்கல்லவா, புறாவினுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கும்? மேகத்தை போலவும் பலகனி துவாரங்களுக்கு ஒரு வசனம் இங்க போட்டிருக்கு, தீவிரிக்கிற புறா அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்கு தீவிரிக்கிறது? தங்கள் பலகனி துவாரங்கள், தங்கள் கூடு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு ரொம்ப தீவிரமா என்ன செய்யுமா? போகும் என்று. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை அறிந்து கொள்ளணும். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் கூடுமான மட்டும் ஆலயத்துக்கு என்ன செஞ்சிடணும்? நம்ம வந்துடணும். எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் கூடுமான மட்டும் நம்ம என்ன செஞ்சிடணும்? ஆண்டவருடைய இடத்துக்கு நம்ம வந்துடணும். தேவனை தேடி நம்ம வந்துடணும். தேவனை தேடி, ஆண்டவரை தேடி நம்ம வந்துடணும். எப்படியாவது பிரயாசப்பட்டு என்ன செய்யணும்? நம்ம அப்படி வந்துடணும். தடைகள் நிச்சயமா வரும். நமக்கு தடைகள் எல்லாம் தகர்த்து போட்டால் தான் நீ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். தடைகள் வராமையா இருக்கு? வரத்தான் செய்ய நிச்சயமா. இந்த தடைகள் எல்லாம் மீறி எப்படியாவது தேவனை என்ன செய்ய நாம தேடி போகணும். அப்படி வந்தால் ஆண்டவரே சொல்றாரு, மேகம் சில நேரத்தில் வேகமாக போகும் பாருங்க. மேகத்தை நம்ம கீழே இருந்து பார்த்தோம்னா எப்படி தெரியுது? வேகமாக ஒரு பக்கம் போகிறது மாதிரி இருக்கும். இதுக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்றாரு, மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் அப்படின்னு ஆண்டவர் உன்னை பார்க்கணும். இவ்வளவு வேகமா வருதே, இது யாரு அப்படின்னு வியந்து பார்க்கத்தக்க அளவுக்கு இருக்கணும். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய பிள்ளையை எப்படி வரணும்? நீங்க தாம்மா சொல்லணும். சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரணுமா? குதிரை மாதிரி வரணும். சர்ச்சுக்கு வரும்போது. சர்ச்சை விட்டு போகும்போது எப்படி போகணும்? யானை மாதிரி போகணும். நம்ம அக்கா அப்படியா வருது? வரும்போது எப்படி வருது? எப்படி வருது? வரும்போது யானை மாதிரி வருது. போகும்போது எப்படி போகுது? இப்படி போனா இந்த வசனத்தையும் அதையும் ஒப்பிட்டு பாருங்க. நம்ம வர்றது எப்படி வரணுமா? ஆண்டவரே சொல்றாரு, இப்படி பறந்து வருகிற யார் இவர்கள்? அப்படிதானே போட்டிருக்க. பறந்து வருகிற இவர்கள் யார்? மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் இப்படி வர்றாங்களே என்று உங்களை பார்த்து ஆண்டவர் பாராட்டத்தக்க அளவுக்கு ஆண்டவரிடத்தில் நீங்க தீவிரம் காமிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை நிச்சயமா பாராட்டுவார். உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம் அங்கே என்ன செய்யும்? நிறைவேறும். ஹல்லேலூயா. நாலாவதாக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் உத்தமியே. மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். இந்த வார்த்தையை மணவாளிடமிருந்து நாம் வாங்குவது பெரிய பாக்கியமானது நமக்கு. ஆண்டவர் நம்ம பார்த்து நீ உத்தமமானவன் என்று ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இது எப்படிப்பட்டதா இருக்கும்? இது எவ்வளவு ஆசீர்வாதமானதா இருக்கும்? இந்த பெயரை வாங்குவதற்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? யாக்கோபு 1:12 படிக்கிறோம் அல்லவா? யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ பெற வேண்டுமானால் அவனுக்கு சோதனையானது அவசியமானது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கினதுக்கு பின்னாடி இந்த உத்தமம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க.
ஆண்டவர் அதை ரொம்ப நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். 15ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, 1ஆம் வசனம் எப்படி போட்டிருக்கு? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் அப்படின்னு போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா 10 குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதில் எண்ணி பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. அதில் படியே என்ன தெரியுமா? உத்தமத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை அவன்தான் அவருடைய கூடாரத்திலே தங்கி இருப்பான். அவருடைய கூடாரத்தில் தங்கி இருப்பான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படியே சீர்தூக்கி பார்த்துக்கிட்டே வர்றாரு. ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்தது 75 வயசில். அவனை சந்தித்ததிலிருந்து தினந்தோறும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவன் நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவனுக்கு தரிசனமாகி இப்படி பேசுகிறார். ஆபிரகாமுக்கு 10 தேரம் தரிசனமானார்னு பைபிளில் போட்டிருக்கு. 10 தேரம் தரிசனமானார். அதில் ஒரு தரம் அவர் தரிசனமானது 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, இந்த 99 வயசுலையும் எதை குறித்து அவன்கிட்ட பேசுறாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16 ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது, இப்போ 86 வயதுல இதுக்கு முன்னாடி பேசுறாரு. அதுக்கு அடுத்து 17:1 வயசு என்ன ஆயிடுச்சு? இப்ப 99 வயசு. இடைப்பட்ட வருஷங்களை சொல்லுங்க. 13 வருஷம் இவனுக்கும் ஆண்டவருக்கும் டச்சே இல்லாமல் இருக்கு. இதுக்கு இடையில ஒரு கர்த்தர் அவன்கிட்ட பேசினது மாதிரி எந்த இடத்துலையும் இல்லை. 16 17:1 இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் 13 வருஷம். இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 16 தான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுவிட்டான். அதை செஞ்சால சரி இப்படியா செஞ்சுட்டேன்னு அப்படியே ஆண்டவர் அவனை விட்டு ஒதுங்கிடுறாரு. அதுக்கு பின்னாடி 99 திரும்பவுமா அவனுக்கு தரிசனமான ஆண்டவர் எதை பற்றி தெரியுமா பேசுகிறாரு? இப்பாரு, உன் நடவடிக்கையெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீ சரியில்லை, எனக்கு முன்னாடி உத்தமனாயிரு என்று அவனை எச்சரித்து பேசுறது போல பேசுறாரு. அவனை எச்சரித்து பேசுறது போல அங்கே பேசுறத நம்ம பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் அவனோடு டச் இல்லாமல் ஒதுங்கினார்னா, இஸ்மவேல் பிறப்பது என்பது தேவனுக்கு சித்தமானது அல்ல. இவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்ல, இவன் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே இவங்களா சேர்ந்து முடிவு பண்ணி இவங்களா பண்ணது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. ஆகாரும் ஆபிரகாமும் சாராளும் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி தங்களுக்கு நலமானபடி இவங்க செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். பொறுக்க மனசில்லை. இந்த காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சதுனாலே தேவனுக்கு அது நீதியாக படலை. அவனை கூப்பிட்டு எச்சரிக்கிறது போல ஆண்டவர் பேசுகிறார். தேவன் நம்மோடு கூட தொடர்புல இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்புல இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது. நீ தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் இருந்தால் ஆண்டவர் உங்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறவே மாட்டார். தேவனுடைய தொடர்பு உனக்கு வேண்டுமானால் உத்தமத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமானது. நம்ம எல்லாருக்கும் எச்சரிப்பான செய்தி இது. தேவன் நம்மை இந்த வார்த்தையை சொல்லி அழைக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்தை நாம் கவனமாய் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் வாழ்வதை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். உத்தமமாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை எல்லாரும் வாழ்த்தத்தக்க அளவிற்கு அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாய்
மகிழ்ச்சி உள்ளதாய் நிச்சயமாய் இருக்கும். 5வது குறிப்பு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் சகோதரியே, இயேசுவிடத்திலே ஒரு முறை வந்து சீஷர்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க. மார்க் 3ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம படிக்கலாம். வசனம் 31 35 வரைக்கும் நம்ம படித்தோம்னா, இயேசு ஒரு இடத்தில் இருக்கும்போது அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்புனாங்க. வந்தவங்க யார் யாரு? அவருடைய சகோதரரும் அவருடைய தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படிக்கு அவரிடத்தில் ஆள் அனுப்புறாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுறாங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சுத்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள். இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரே, இந்த குழுவில் நம்ம இருக்கமான்னு பார்க்கணும். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறாங்க. எனக்கு தாயுமாய் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கு. மார்க் 7ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் 7:21 ஒரு வசனம் இருக்கு. நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில், பிதாவின் சித்தம் அப்படின்னு மார்க் 3ஆம் அதிகாரம் 31-35 வரைக்கும் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தில் 7:21 போட்டிருக்கு, யார் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னா பிதாவின் சித்தத்தை செய்கிற உனக்கு சகோதரனா இருக்கிற இந்த இடத்துல பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற உன் சகோதரி உன் சகோதரர் இவங்க தான் உன்னுடைய அவருடைய ராஜ்யத்துக்கு உன் கூட வருவாங்களே ஒழிய, உன் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படலைன்னா அவங்க நிச்சயமா என்ன செய்ய மாட்டாங்க, உன் கூட வரமாட்டாங்க. உன்னோடு உடன் பிறந்தோர் ரட்சிக்கப்படாவிட்டால் அவர்கள் உன்னோடு கூட நித்தியத்துக்கு வரவே மாட்டாங்க. யார் உன் கூட வருவாங்க நித்தியத்துக்கு? பிதாவின் சித்தத்தை செய்கிற இவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிதாவின் சித்தத்தை செய்கிற இவர்கள், உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, இவர்களே என் சகோதரியும் என் தாயுமா இருக்காங்க. இந்த பந்தத்தை ஒருபோதும் நாம் இழந்துடக்கூடாது. தேவனோடு கூட சேரும் அந்த சிலாக்கியம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு மனிதனுக்கும் ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் கிடைக்குது. அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே என்னுடைய சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க. இயேசுவை பார்க்க வந்திருக்கிற அவங்கள புறக்கணிச்சிட்டு யார் அவர் சகோதரன் சகோதரின்னு சொல்றாரு? என் பிதாவின் சித்தத்தை செய்கிற நீங்கள் தான் எனக்கு சகோதரரும் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படின்னு. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிற அந்த விருப்பத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவாராக. எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமானது. 6வது குறிப்பு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். என் மணவாளியே. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய மணவாளனுக்கு பிரியமாய் வாழ்வதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. நம்முடைய மணவாளனுக்கு நாம் கவனம் செலுத்தணும். நம்முடைய மணவாளன் கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 11:2 இந்த சபையை குறித்து ஆண்டவர் அப்படி பேசுவார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இந்த இடத்துல பவுல் அப்படி சொல்றாரு. இந்த சபை எல்லாத்தையும் பார்த்து இப்படி சொல்றாரு. இங்க பாருங்க,
உங்க எல்லாரையும் கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டேன், கவனமா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு அந்த வசனம். 2ஆம் வசனம் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். நாம நியமிக்கப்பட்டிருக்கிறோம், இதை வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. தேவனுக்கு பிரியமான மனவாட்டியா இருக்கும்படி ஆண்டவர் நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. உபாகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு யூதன் ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் முடிச்சான்னா என்னென்ன சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்னு உபாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த சடங்குல முக்கியமானது ஒன்று நம்ம வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 10-13 வசனம் வரைக்கும். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும். சத்துருக்களோடு கூட சம்பந்தம் கலக்கவே கூடாது, சத்துருக்களை கூட சம்பந்தம் பண்ணக்கூடாது. ஒரு யூதன் ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணவே கூடாது. அப்படிப்பட்ட ஒழுங்கோடு கூட அவன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். அதையும் மீறி நீ உன் சத்துருக்கு எதிராக யுத்தத்துக்கு புறப்பட்டு உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறதுனால் அவர்களை சிறைப்பிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு பொண்ணை கண்டு அவளை நீ கல்யாணம் முடிக்க விரும்பினால் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள பகுதியெல்லாம் நம்ம படித்தோம்னாக்கா, புறஜாதி பொண்ணை நீ என்ன செய்யக்கூடாது, கல்யாணமே முடிக்கக்கூடாது அப்படின்னு கட்டளையெல்லாம் போட்டிருக்கு. பொதுவாக ஒரு யூதன், நான் யூதர்களை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு கை கொடுத்துருக்கேன், அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கேன், அவங்களோடு சேர்ந்து ஒரு 10-15 நாள் அவங்களோட இருந்திருக்கேன் யூதர்களோடு. அவங்க இப்போ அப்படி கிடையாது. அவங்க முன்னாடியெல்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க, ஒரு புறஜாதிக்காரனை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது தூரமாக பார்த்துட்டா கூட உடனே அவங்க போய் 7 நேரம் கண்ணை கழுவணும், 7 நேரம் கண்ணை கழுவணும். அப்போனா எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. இனி போய் பார்த்தாலே கண்ணை கழுவணும். நம்ம எல்லாம் கெட்டதை பார்த்துட்டு 7 நேரம் கண்ணையா கழுவுறோம். அப்போனா அவங்க எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்திருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சடங்குகள் உள்ளவங்க அவங்கெல்லாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட இவன் ஒருவேளை ஒரு பொண்ணை புறஜாதி பொண்ணை நீ திருமணம் முடிக்க விரும்பினா நீ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, வசனம் அது எத்தனை வசனம், அது 10, 11, 12, 13 ஒரு 4 சடங்கு பண்ணணும். தலையை சிரைத்து நகங்களை எல்லாம் வெட்டி சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றி 1 மாதம் அளவும் அவள் துக்கம் கொண்டாடி அதுக்கு பின்னாடி அவளை நீ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த ஒரே இடத்துல மட்டும் ஒரு விளக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர். அதன் பின்பு அவள் உனக்கு மனைவியா இருப்பால், அவளுக்கு நீ புருஷனாக இருக்கலாம். உடனே ஏறக்கூடாது. இந்த பிரமாணத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். இதை புறத்தையும் நிறைவேற்றணும். வந்த உடனே அவளுக்கு மொட்டை அடிக்கணும், வந்த உடனே அவள் நெகத்தை புறம் வெட்டணும், வந்த உடனே அவளுக்கு சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றணும். அதுக்கடுத்து 1 மாதம் டைம் இருக்குது. இதில் சுத்திகரிப்பெல்லாம் பண்ணணும். இந்த பிரமாணங்கள் ஒரு புறஜாதிய ஒரு யூதன் கல்யாணம் முடித்தா இதெல்லாம் செய்யணும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நாமும் அவருக்கு சத்துருக்களாக வாழ்ந்தவங்க, அவர் அறியாத ஒரு சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவங்க. எப்படியோ எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்க மணவாளனைய கிறிஸ்து உன்னை திருமணம் முடிக்கணும்னு விரும்புகிறாரு, உன்னை மணவாட்டியாக்கணும்னு விரும்புகிறாரு, உன்னை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு உன்னை அவரோடு கூட வாழ வைக்க வேணும்னு விரும்புகிறாரு. இப்படி விருப்பப்படுற அவருக்கு உண்மையான மணவாட்டியா நீ வாழணும். உண்மையான மணவாட்டியா நீ இருந்தேனா அவர் வரும்போது மணவாளியே வா என்று தன்னோடு கூட உன்னை அழைத்து கொள்ளுவார். அவருடைய ராஜ்யத்தில் நீ போய் சேரும் ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நிச்சயமாய் அவர் செய்வார். வஸ்தி தள்ளப்பட்டது ஏன்? அவர் வரும்போது அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான். அகாஸ்வேரு சொன்னதை கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான். அகாஸ்வேரு சொன்னதை
கீழ்ப்படியாமல் போனதுனால தள்ளிட்டார். நாமும் கீழ்ப்படியாமல் போனோம்னா நிச்சயமாக தள்ளப்படுவோம். நமக்கு எச்சரிப்பு உண்டாக முடியாதானே பழைய ஏற்பாட்டில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நாமும் எச்சரிக்கையோடு வாழ்ந்து அவருக்கு மனவாட்டியாக இருப்பதற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுவோம். நம்மை பார்த்து அவர் சொல்லணும், எப்போதும் சொல்லணும், என் மனவாளியே, என் மனவாளியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவிற்கு நம்முடைய ஜீவியம் இருக்கணும். ஏழாவதாக, கடைசியாக 7ஆம் அதிகாரம் 1 வசனம், உன்னத பாட்டு 7:1 போட்டிருக்கு, என் ராஜகுமாரத்தியே. ராஜகுமாரத்தினுடைய தன்மை என்ன? 45ஆம் சங்கீதத்துக்கு வரணும். நாம 45ஆம் சங்கீதத்தில் தான் ராஜகுமாரத்தினுடைய தன்மை போட்டிருக்கு. 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சருகியா இருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே சொல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இந்த 2 இடத்துல 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் ராஜகுமாரத்தினுடைய தன்மை போட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய இருதயத்தை ரொம்ப கவனமாக பார்க்கிறவர் அவர். இதில் தான் போட்டிருக்கு, உள்ளாக பூரண மகிமை. உள்ளாக பூரண மகிமையை ஆண்டவர் உன்னில் பார்க்கணும். ராஜகுமாரத்தி, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுடையவள். நம்முடைய உள்ளம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணம் பண்ணணும். நம்முடைய உள்ளம் அவருக்கு பிரியமா இருந்தா அவர் நம்மளை பார்த்து இப்படி சந்தோஷமா அழைப்பார், என் ராஜகுமாரத்தியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் உத்தமியே, என் பெரியமே, என் புறாவே என்று அழைக்கத்தக்க அளவிற்கு என்னுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றும்படி இந்த மணவாட்டியை போல நம்மை நாமே ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். அவர் விரும்புகிறபடி என் வாழ்வு இருக்கணும். அவர் விரும்புகிறபடி என் ஜீவியம் இருக்கணும். அவர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்வியல் முறை இருக்கணும். நான் தேவனுக்கு பிரியமானதை செய்து உத்தமமாய் அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமானதை செய்தால் நிச்சயமாய் அவர் என்னை நோக்கி இப்படி நிச்சயமாய் அழைப்பார். என்னை நோக்கி அவர் நிச்சயமாய் இப்படி கூப்பிடுவார். என் ஜீவியத்தை பார்க்கிற ஆண்டவர் என்னை நோக்கி இப்படி கூப்பிடணும். நாம் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே தன்னை அர்ப்பணம் பண்ணி, ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு மனவாட்டி ஆகிய இந்த சூலமித்தியால் சாலமோனுக்கு பிரியமாய் வாழ்ந்தது போல என்னுடைய ஜீவியமும் என் மணவாளனே உமக்கு பிரியமாய் இருப்பதற்கு என்னை பூரணமாய் அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. என்னை பூரணமாய் அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த மணவாட்டியுடைய தன்மையெல்லாம் எனக்கு வேண்டும். என்னை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் புறாவே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் ராஜகுமாரத்தியே என்று அழைக்கத்தக்க தெய்வீக காரியங்கள் என்னிலே பெருகன ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி, இந்த பாக்கியமும் கிருபையும் எனக்கு கிடைக்கட்ட ஆண்டவரே. இந்த பாக்கியமும் கிருபையும் என் சபையாருக்கு கிடைக்கட்ட ஆண்டவரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய வருகையிலே உம்மோடு சேர்கிற சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு ஜீவியமும் உமக்கு பிரியமாய் வாழ இந்த காலை வெள்ளையங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு ஜீவியமும் உமக்கு பிரியமாய் இருக்கும்போது தான் எங்களை பார்த்து நீர் அப்படி அழைக்க முடியும். என் பிரியமே, நீ ரூபவதி என்று அழைக்கத்தக்க அளவுக்கு எங்கள் ஜீவியம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். எங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே பங்கு பெற எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உதவி செய்தருளும்.
கிருபை பாராட்டியருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.